எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த அவர் இன்று எமக்கு தரும் வார்த்தை யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தன்னிடத்தில் வசனங்களை கேட்கும்படி கூடி வந்த ஆயக்காரருக்கும் பாவிகளுக்கும் இயேசு ஒரு உவமையை சொன்னார். ஆஸ்தியில் தனது பங்கை பிரித்து கொண்டு தகப்பனை விட்டு தூரதேசம் போன மகன் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை எல்லாம் அழித்து போட்டான். சாப்பிடவே வழியில்லாத நிலையில் மனம் திரும்பி மீண்டும் தகப்பனிடம் வந்தபோது தகப்பன் அவனை புறம்பே தள்ளாமல் சேர்த்து கொண்டான். இயேசு கிறிஸ்து இந்த உவமை மூலமாக தமது அன்பை எமக்கு வெளிப்படுத்துகிறார். சிலுவையிலே அறைந்து கொலை செய்வதற்காக இயேசுவோட கூட குற்றவாளிகளாகிய வேறே 2 பேரும் கொண்டு போகப்பட்டார்கள். அந்தபடி சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் இயேசுவை பார்த்து, நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றை நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நாம் இயேசுவினுடைய அன்பு நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் எம்மை புறம்பே தள்ளாத அன்பு, எம்மை சேர்த்து கொள்ளுகிற அன்பு. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு புலி பேடனை துரத்தி கொண்டு போனது. பேடன் அருகில் இருந்த மரத்தில் ஏறிக்கொண்டான். அதற்கு முன்பே மரத்தின் மீது ஒரு கரடி இருந்தது. புலி கரடியிடம் கூறியது, இந்த வேடன் நமது மிருக குலத்துக்கே பகைவன், இவனை கீழே தள்ளிவிடு என்று. அதற்கு கரடி, இருக்கலாம், ஆனால் இவன் நான் இருந்த மரத்தை அண்டியதால் என்னிடம் சரண் புகுந்தவன் ஆகிறான், சரணடைந்தவனை கைவிட மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு கரடி உறங்கியது. சற்று நேரம் கழித்து புலி பேடனிடம் கூறியது, எனக்கு பசியாக இருக்கிறது, நீ அந்த கரடியை கீழே தள்ளிவிட்டால் நான் அதை உண்டு பசியாறி உன்னை விட்டு விடுகிறேன் என்று. பேடன் கரடியை தள்ளிவிட்டான். கரடியோ மரத்தின் கீழ் கிளைகளில் ஒன்றை பிடித்து கொண்டு விழாமல் தப்பி மேலே ஏறிக்கொண்டது. அப்போது புலி கரடியிடம் சொன்னது, இந்த மனிதன் நன்றி கெட்டவன், சரணடைந்தவனை காப்பாற்றுவேன் என்று சொன்ன உன்னையே தள்ளிவிட்டான், நீ அவனை தள்ளிவிடு என்று. அதற்கு கரடி, எவனோ ஒருவன் தன் ஒழுக்கத்தில் நின்று வலிவினான் என்பதற்காக நான் என் தர்மத்தை கைவிடக்கூடாது, இன்னமும் அவன் சரண் புகுந்தவனே, அவனை தள்ளுவது அறத்து நின்று நான் தவறுவதாகும் என்று கூறி பேடனை கீழே தள்ள மறுத்துவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எனக்கு அன்பானவர்களே, தன்னை காப்பாற்றி கொள்ள தனக்கு அடைக்கலம் கொடுத்த கரடியையே தள்ளிவிட துணிந்தான் மனிதன். ஆனால் நம் இயேசு எந்த சந்தர்ப்பத்திலும் எம்மை தள்ளாதவர். அந்த கள்வனுடைய கடந்த காலத்தையோ அவன் நடப்பித்தவற்றையோ அவர் பார்க்கவில்லை. அவருக்கு வேண்டியதெல்லாம் எம்முடைய தற்போதைய மனம் திரும்புதலே. ஏனெனில் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். எனவே எம்மை தள்ளாத அவரை நோக்கி இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரமப்பா. எம்மை புறம்பே தள்ளாத உம்முடைய பேரன்பிற்காக உமக்கு நன்றியப்பா. எம்மை சேர்த்து கொண்ட உம்முடைய கரங்களுக்குள்ளே நாங்கள் எப்போதும் அடங்கி இருக்க எங்களுக்கு கிருபதாங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.